ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி என்னோட 2வது மாடியில் என்ன வச்சுருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃபுல் வியூ. மேலே பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, வேஸ்ட்டு பெயிண்ட் பக்கெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் வந்து செடிகள் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் ஒரு 2 செர்ரி தக்காளி அது வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விதையிலேருந்து வந்த முருங்கை செடி அது 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்த கொய்யா செடி, அதுவும் அதிலே வந்து விட்டுருக்க, மாற்றி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், இன்னும் பூ வரலைங்க. அந்த அப்புறமா நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி நல்லா பூ பிஞ்சுமாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். 5 செடி வச்சுருக்கேங்க. அதில் இப்போ எல்லாமே வந்து கதிர் வந்துருச்சுங்க. இன்னும் முத்தி அறுவடை பண்ணுற போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு. இது வந்து சட்டிக்காரன்னு சொல்லுவாங்க, பிடிக்காரன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு செடி. பக்கத்துலேயே ஒரு செடி அவரை, அதில் கொஞ்சம் அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சிக்கலாம் கையோட. இது பார்த்திங்கன்னா ஒரு தூதுவளை செடி. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி இருக்குது. நான் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா பாருங்கள் காய் விட்டுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டு பக்கெட்டை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி கேனை யூஸ் பண்ணி நீங்கள் செடி வளருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடி 3 பக்கெட்டில் நான் வச்சுருக்கேன். 3மே வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோஸ் செடியும் இருக்குங்க. எப்படி பெருசாக வருது என்னென்னு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கருவேப்பிலை செடி வாங்கி வச்சு 6 மந்த் ஆகுதுங்க. இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. பார்க்கலாம் பெருசாகுதா, எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு செடி அவரை இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் செடி. அதுக்கு பக்கத்தில் ஒரு நாட்டு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் வச்சுருக்கேன். இன்னும் வந்து காய் வரல, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சன்னமல்லி செடி. இதில் வந்து நல்லா பூ வந்துச்சுங்க. லாஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த சீசனுக்கு நல்லா வரும்னு பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா குண்டு மல்லியும் பார்த்திங்கன்னா சின்ன செடியாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு ஒரு 4-5 பூ வருது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்பருத்தியும் பூவும் நல்லா பூக்குங்க. எல்லாமே சீசன் முடிஞ்சு கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் தளைஞ்சி வருது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மணத்தக்காளி கீரை. இது பார்த்திங்கன்னா டேரியா பூன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல. பூ வந்தால் தான் வந்து கன்ஃபார்மாக தெரியும். மாதிரி உங்களுக்கு கார்டன் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.